வாங்க கொத்தவரங்காய் சட்னி வைக்கலாம். கொத்தவரங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள்: கொத்தவரங்காய், புளி, மிளகா, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம். வாங்க இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த பெருங்காயத்தை போட்டு பொரிச்சுக்கலாம். பக்கத்திலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வெங்காயத்தை போடணும். பூண்டு, கருவேப்பிலை, இப்படியே வதங்கி கொடுத்துருங்க. அதுக்குள்ளே இதை கொண்டு பல்ஸ் மூடில் போட்டு அரைச்சிட்டு வந்துருக்காங்க. பாருங்க, பல்ஸ் மூடில் போட்டு இந்த அளவுக்கு குறைன்னு அரைச்சிட்டு வந்துருக்கிறேன். வரமிளகாயும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் புளி போட்டுக்கிறேங்க. பாருங்க, அவ்வளோ புளி. இதை தண்ணி அப்படியே எடுத்துக்கலாங்க. மிளகா கருகாம இப்படி நல்லா ரெட்டிஸா எடுக்கணும். இப்ப அந்த பல்ஸ் மூட்ல போட்டு வந்ததை போட்டு வதக்கிக்கலாம். இப்ப மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. எடுத்துட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுறலாங்க. முதல்ல ஒரு வாட்டி கிண்டிட்டேன், இருந்தாலும் இன்னும் ஒரு வாட்டி கிண்டி விடுறாங்க. நல்லா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வதங்கணுங்க. வதங்கினாத்தான் நல்லா இருக்கும். இன்னொரு வாட்டி மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்க, எடுத்துட்டு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்க இன்னும் சீக்கிரமா ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வதக்குனீங்கன்னா சீக்கிரமா வதங்கிடும். இப்போ எடுத்து ஆற வச்சிடலாங்க. இதில் கொட்டி ஆற வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். எடுத்து வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பெருங்காயம், ஏன்னா அது கேஸ் ஸ்டவ்னு சொல்லுவாங்க, அதனால போட்டுக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஆறினோடனே அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேங்க. போட்டுக்கோங்க, அதனால காமிக்கலையேன்னு வீடியோக்காக இப்போ காமிக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சிருப்பாங்க இல்லைங்களா, இதையும் சேர்த்து போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு தேவைன்னா இதோட தேங்காய் பூ சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பூவை திருவி லைட்டாக ஒரு கிண்டி அப்படியே சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கடுகு பருப்பு அப்படி போட்டுக்கோங்க. 2 சீரகம் போட்டுக்கோங்க. அப்படியே கடுகு வெடிச்சிட்டு கருவேப்பிலை 2, ஒரு காஞ்ச மிளகா போட்டு அப்படியே தாளிச்சு கொட்டிடலாங்க. கொட்டிடலாங்க.
ஆமாம், சட்னி ரெடிங்க. இப்போ ஒரு ஸ்பூனில் எடுத்து நான் சாப்பிட்டு பார்க்குறேங்க எப்படி இருக்கு. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள்.